கையில் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நினச்சோம். அப்போ நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, எழில் கிடைக்கவுமே கையில் என் போய் சந்தோஷப்படுறாங்க. கையில் கேட்குறாங்க, எங்கே போன எழில், உனக்கு யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எழில் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. பிறகு கையில் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. என்னை கடத்தினா வேறு யாரும் இல்லை, தீபிகா தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா கையில் அதிர்ச்சியாகிறாங்க. உடனே நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, இல்லை கையில் இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கையில் சரின்னு சொல்லிடுறாங்க. எழில் கிடைக்காம சரவணவேலை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா அழுதுகிட்டே கூப்பிட்டு வராங்க. உடனே கையில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி சரவணவேலை அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மன்னிப்பு யாருக்கடி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சார் மாதிரியே திட்டு அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எழில விசாரிக்கிறாங்க. ஆமாம், உங்களை யார் கடத்தினதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ எழில் எதுவுமே சொல்லாமல் தயங்கிட்டே இருக்காரு. கடைசியில் அவர் சொல்லி சமாளிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் நான் மயக்கத்தில் இருந்தேன், யாரோ 4 பேர் என்னை கடத்தி வச்சுருந்தாங்க, அங்கேருந்து நான் தப்பிச்சு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை இந்த ஊர்க்காரங்களாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் தப்பு நினைக்கிறீங்க, போது இந்த ஊரை விட்டு போங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரவணவேலுக்கு அவங்க அம்மா ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்டா, அந்த கையில் நம்பாத, அவள் பண பைத்தியம் பிடிச்சவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரவணவேல் சொல்கிறாங்க, அப்படிலாம் சீக்கிரமே நான் விட முடியாது, காதில் எப்படிப்பட்டது தெரியுமா, அவளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் விசாரிச்சுட்டு அவள் மெட்ராஸில் தான் இருக்காளா, அவள் போய் மனசுக்கு நான் இடம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொன்று சொல்லட்டுமா, எலியில் கடத்தினது நான் கிடையாது, அந்த எலியில் கத்தியால் குத்துனது நான் தான் அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டால் அவங்க அம்மாவுக்கு தூக்கி வாரிப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அவங்க கோயில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ தர்மலிங்கம் வடிவு சொல்கிறாங்க, இந்த ஊரை விட்டு கிளம்பணும், டே கார் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரியம்மா வண்டி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கையில் எல்லாம் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, நான் வந்தலேருந்து பார்க்குறேன், உன் முகமே சரியில்லை, என்னாச்சு, என்ன பிரச்சனை, தீபிகா தான் உன்னை கடத்தினு தெரிஞ்சு எதுக்கு அவனை நீ காட்டி கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எலி சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இன்னொரு ஆள் இருக்காங்க, அது யாரும் தெரியுமா, அது எங்கள் அம்மா தான், நீ என்னைக்கு சபையில் எங்கள் அம்மா அடிச்சு அதையே மனசுக்கிட்ட வச்சுக்கிட்டு உன்னை படித்துக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தீபிகா நான் உங்க கூட சேர்ந்து வாழக்கூடாங்கிறக்கா என்னை கொலை பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படி என்னப்பா பண்ணேன், லவ் பண்ணது தப்பா, லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், எதுக்கு எங்கள் அம்மா இவ்வளோ வன்மத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அப்போ கையில் என்ன சொல்ல தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.